என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவன் ஃபோன் ஃபுல்லா உன் போட்டோ தான் இருக்கும். சோஃபி வந்து உட்காரு. ஆ பேசலாம் தான், ஆனா அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். ஆமா பாத்து போங்க. நான் தானே சோஃபி, அப்புறம் என்ன? பிரான்சிஸ். எஸ் சார். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆமா உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் பிடிச்சிருக்கும். எங்கேயுமே போக மாட்டேன். போய் தான் சொல்றான், இருந்தாலும் பிடிச்சிருக்கே. மாட்டேன். நானும் உன்னை விட மாட்டேன். நீங்க போங்க. நீங்க கூட வாங்க. ஆத்திட்டே இருக்காதீங்க, போங்க. சரி சரி போயிட்டு வரேன். ஆதி யார் இவங்க? நான் தான் இவனை கட்டிக்க போறவன். தப்புதான்டா, போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்தல. விட ஆதி. லூசு, சும்மா டீஸ் பண்ணாடி. அப்பா வாடா. இதுதான் எங்க அப்பா. ஹலோ அங்கிள். வாங்கம்மா. அப்பா இவங்க ராம் ப்ரோ, அவங்க ஒய்ஃப். ஓ இவங்க தான் சோஃபியா, ரைட்? எஸ் அங்கிள். எங்கம்மா? எங்க வீட்டு பொண்ணு? வீட்ல இருந்து கால் வந்துச்சு அங்கிள், அதான் பேசிட்டு இருக்கான். ஏன் சோஃபி இவ்ளோ நேரமா? தெரியல என்னன்னு, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, விடுங்க. ஆதி சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ஹாப்பியா இருடா, இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த செமஸ்டர் மட்டும் முடிச்சிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அனுக்கு தெரிய வேண்டாம், நான் அப்புறமா சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். என்னாச்சு அங்கிள்? சாரால மேடம் பிரிஞ்சு இருக்க முடியலையா, அதனால இங்க படிக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்றான். வேற ஆப்ஷன் இல்லாம இங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு இருக்கேன். இங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பாவா இருக்கீங்க அங்கிள். அனு சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆமா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்பா நான் எது கேட்டாலும் பண்றீங்க? ஏன்னா எனக்கு கிடைக்காத எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன்டா. என் தோளை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா. நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ப்பா, சாரி. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, இப்படியே என் கூடயே இருந்துருங்கப்பா. யோசிக்கலாம்டா. சரிப்பா, ரொம்ப டைம் ஆகுது, நான் அனுவை கூட்டிட்டு வரேன். நீங்க வேற இன்னும் சாப்பிடல. சோஃபி நீங்க எங்கே இருங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போய் அனுவை கூட்டிட்டு வரேன். நான் வேணா வரட்டுமா? இல்ல சோஃபி, இங்க தானே, நானே போய் கூட்டிட்டு வரேன். நீங்க இப்படியே உட்காருங்க. சரி. அனு இங்க என்ன பண்ற? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆதி சின்ன ப்ராப்ளம், வீட்டுக்கு போகணும். எப்பவும் ஏதாவது ஸ்டோரி ரெடியா வச்சிருப்பியே, ஒரு 5 மினிட்ஸ் கூட என் கூட இருக்க முடியாத உன்னால? என்ன ஆதி, எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு பேசுற? உன்னை எதுவுமே கொஸ்டின் பண்ண கூடாதுல? அர்ஜுன் அண்ணா அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு? சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காத. நீ சோஃபியை கூப்பிடு, நான் கிளம்புறேன். இங்க பாரு அனு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். என் அப்பா ஏன்டி வெயிட் பண்ணணும்? 2 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடாம உன் கூட தான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வேணும்னா பண்றேன், நீயும் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டே? சரி வா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். எல்லாமே உன் இஷ்டத்துக்கே பண்ணு. ச்சே, என்ன ஆதி? பின்ன என்னடி, ஒரு மினிமம் ஃப்ரீடம் கூட இல்ல? அப்புறம் நான் என்ன உன்னை பார்க் பீச் நான் கூட்டிட்டு சுத்துறேன்? என் அப்பா உன்னை ஆசையா பார்க்கணும்னு கேட்டாரு, அதனால மட்டும்தான் இன்னைக்கு உன்னை வர சொன்னேன். சரி வா, எல்லா வாட்டியும் ஹாப்பியா பார்த்துப்ப. திஸ் டைம் யூ ஹர்ட் மீ மோர். எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மாத்தி மாத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறது தான். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா நீ அதுக்கான டைம் எனக்கு கொடுக்க ரெடியா இல்ல. சரி வா, இங்க இருந்தா அர்ஜுன் நான் பாத்துருவாங்க. எல்லாத்துக்குமே பயந்துட்டே இருக்காது எப்பவும். ப்ராப்ளம் ஆனா நான் தான் கஷ்டப்பட போறேன். அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? உனக்குலாம் சொன்னா புரியாது. புரியாதுதான், வா. அப்புறம் வீட்டுல யார் நான் பாத்துட போறாங்க? ஐய விடுங்க, எனக்கு வர தெரியும். என்ன பாரு, ஒரு 2 நிமிஷம் அந்த முகத்தை பார்த்தா என் எல்லா கோவமும் போயிடும். சும்மா சும்மா என்ன பார்க்காம திரும்பிட்டே இருக்க. ஓ நீ இப்படிலாம் ஒன்றும் பேச தேவையில்ல, கோவமாவே இரு. ஹாஸ்பிட்டல் பாக்குறேன்டி. நீ கைய விடு. இப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற, இல்லனா அவ்வளவுதான். முடியாது. முகத்தை மாத்துடி, நீ சோகமா இருக்கிறதுக்கா நான் உன் கூட இருக்கேன்? ஆமா, நீ வந்ததுல இருந்தே திட்டிட்டே இருக்க, நான் என்னதான் பண்ணட்டும்? பின்ன எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன எதுக்குடி நீ அவாய்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல ஆதி. சரி, இனிமே சண்டை போட மாட்டேன், முகத்தை மாத்து. எப்படி என்ன ஹாப்பியா இருக்க சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கிளம்பிடுவ, அது தெரிஞ்சு நான் எப்படி சிரிச்சுட்டே வர முடியுமா? மிஸ் பண்றியா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உன் கூடயே இருப்பேன். போக போக பழகிடுவானு. ஓ நீ பழகிட்ட அதானே? ஆமா. சரி, ஆசிஃபோட காலேஜ்ல அட்மிஷன் வாங்க சொல்லட்டா? அங்க படிக்கிறியா? இல்ல ஆதி வேண்டாம், அது ரொம்ப லாங், நான் அங்க போய் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். டிரான்ஸ்போர்டேஷனுக்குலாம் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வீட்ல என்ன சொல்றாங்களோ அதையே பண்றேன். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? நீ வர வர என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ற ஆதி. நீ இப்படிலாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருடி, கண்ட்ரோலுக்கும் கேருக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் நீ சேஃபா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். போடா. ஏய் என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லி. போடாதானே சொன்ன, எனக்கு கேட்டுச்சு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ? ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன். வந்த உடனே சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்ட. ஆதி எங்க அர்ஜுன் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, என்ன பார்த்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். சீக்கிரமா வா, உங்க அப்பாவை பார்த்துட்டு கிளம்பலாம். உனக்கு என்ன தோணுதோ அதை தானே பண்ணணும். சரி வா.
சிரிக்காதடி தங்கமே, இப்படி சிரிச்சுட்டே இருடி. போதும் டாக்டர், போலாம். அனு வந்துட்டீங்களா? சோஃபி வாங்க மேடம். எவ்வளோ நேரம்? ஓடி அர்ஜுன் நான் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்காங்க தெரியுமா செக்கப்புக்கு. ஓ அதான் லேட்டா வரியா? சோஃபி, எங்க அப்பா எங்க இருக்காரு? அவர் கால் வந்துச்சு, அதான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. சரி வாங்க உட்காருங்க. சோஃபி பயமா இருக்கு. ஏன் அர்ஜுன் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டாங்களா? இல்ல, என்ன மட்டும்தான் பார்த்தாங்க, இருந்தாலும் பயமா இருக்கு. உனக்கு வேற வேலையே இல்லடி, எப்பவும் பயந்துட்டே இருக்கதான் வேலை. மாட்டினா அவ தானே அடி வாங்க போறா. என்ன சோஃபி, நீங்களே இப்படி பேசிட்டீங்க? அவ அடி வாங்க நான் விடுவேனா? அப்படி சொல்லல, இருந்தாலும் அவ பயப்படுறதும் கரெக்ட் தானே. வேற என்னங்க பண்றது, நானே எப்பயாவது தான் வரேன். இப்ப பார்க்காம எப்படிங்க? அடிக்கடி பாக்குற மாதிரி இருந்தா கூட நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பேன். அவ்வளோ மிஸ் பண்றீங்களே, அப்புறம் எதுக்கு அடிக்கடி சண்டை போடுறீங்க? நான் இல்ல சோஃபி, ஆதி தான் இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறான். கிடைக்கிற டைம் 2 பேரும் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். எங்க கிடைக்கிற டைம் தான் 2 பேரும் சண்டை போட்டே போகுது. சரி, நான் அவருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. சோஃபி இரு, இவங்கிட்ட என்ன தனியாவா விட்டுட்டு போக போற? ஏய், உன்னை யாரும் கடிச்சு தின்னுட மாட்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க சோஃபி. என்ஜாய்டி, வீட்டுக்கு வந்து கதை சொல்லு. ஹே ஏன் இப்படி பண்ற? என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்க? நான் பார்க்கணும் தானே இவ்வளோ அழகா ரெடி ஆகி வந்திருக்க. நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? அப்படிலாம் இல்லையே. சரி நீ இப்படியே என் கூட இருந்துறியா? எனக்கும் இருக்குதாண்டி உன் கூடயே இருக்கணும்னு, ஆனா என்ன பண்றது, ஸ்டடீஸ் இருக்கு, அது இல்லைன்னா உன் கூடயே இருப்பேன். இன்னைக்கு காலையில இருந்து கூட அவ்வளோ நேரம் அப்பா என்ன புரிஞ்சிட்டாரு. ஏன் ஆதி, என்ன பண்ணாரு? அதுவா, ஓபி பேஷண்ட் அதிகமா இருக்காங்கன்னு அட்டென்ட் பண்ண விட்டாரு. டயர்டா இருக்கியா? ம், சரி ரிட்டர்ன் எப்போ கிளம்புற? அவ்வளவுதான், உன்னை பார்த்துட்டு கிளம்புறதா தான் பிளானு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதி. எனக்கும் தாண்டி. சரி, யூஸ்வலா ஒரு சென்ட் ஆஃப் கொடுப்பி, அதை பண்ணு. அடி வாங்குவேன், நீ சரியே இல்ல, ஃப்ராடு. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ற? நடிக்காதடி. நான்லாம் ஒன்னும் நடிக்கல, நீ தள்ளிப்போ. உன்கிட்ட நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தா எனக்கே ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆகுது. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே ஒரே மோதல்ல தான் போயிட்டு இருக்கு. ம், அங்கிள் உட்காருமா, 2 பேரும் உட்காருங்க. பரவாயில்ல அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாம் ஓகேவா? நல்லா இருக்கு அங்கிள், எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. சாரி அங்கிள், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெளியே எங்க அண்ணா செக்கப்க்கு வந்திருக்காங்க, அவங்கள சமாளிச்சுட்டு வரதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன கம்ப்ளைண்ட்? கைனகாலஜிஸ்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க அங்கிள். ஓ, இன்னைக்கு ரொம்ப கூட்டமா வேற இருக்கேம்மா. ஆமா அங்கிள், அதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்னா கூட்டிட்டு வாமா, நான் வேணா அட்டென்ட் பண்றேன். அப்பா உண்மையாவா சொல்றீங்க? ஏய் என்னடா? லாஸ்டா நான் 10th படிக்கும் போது பார்த்தேன், நீங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் அட்டென்ட் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எங்க நம்ம அனுக்காக தானே, போய் கூட்டிட்டு வா. ஓகேப்பா. ஆதி, கேஸ் ஹிஸ்டரி மட்டும் எடுடா. எனக்கு எழுதி எழுதி இந்த கையே வலிக்குது. டாக்டர்னா அப்படிதான், இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. சரி அங்கிள், நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகேம்மா. சோஃபி, அனு இங்க இருந்தாலே எங்க? இல்ல, ஃப்ரெண்டு பார்க்க வந்தோம்ல, அதான். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க தனியா? ராம் கால் பண்ணாரு. அர்ஜுன் சொல்லு அஞ்சலி. அர்ஜுன், நமக்கு முன்னாடி ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க, என்ன தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. நீ போய் தண்ணி வாங்கிட்டு வரியா? சரி சரி, நீ தனியா இருக்காத, அனு சோஃபி இருக்காங்க, அவங்க கூட இரு. ம். சோஃபி, கொஞ்சம் அஞ்சலி கூட இருந்து பாத்துக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க 2 பேர் வேற எங்கனா போக பிளான் இருக்கா? இல்ல, டைரக்டா வீட்டுக்கு தான் போகணும், அவர் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் கார்ல தான் வந்தேன், வெளியே வேற மழை பெய்யுது, என் கூடயே வந்துருங்க. சரி, நான் அவர்கிட்ட கேக்குறேன். ராம் கிட்ட தானே, நானே சொல்லிக்கிறேன். சரி சரி சோஃபி, உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். சோஃபி, அனு எங்கம்மா இருக்கா? இங்கதான், வந்துருவா, நான் கூப்பிடுறேன். சரி, அவ கூட இருந்த பையன் யாருமா? என்ன கேட்டீங்க? ஒரு பையன் கூட இங்க ஹக் பண்ணிட்டு இருந்தாலே, யார் அவன்? அது அவ லவ் பண்றவரு. அர்ஜுன் பாத்துட்டாங்களா? பாத்திருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். அதனாலதான் நானே அலர்ட் பண்றதுக்காக தான் கால் பண்ண அவளுக்கு. அச்சோ, மாட்டிருந்தா மொத்தமா முடிஞ்சிருக்கும். நல்ல வேளை நீங்க ஃபோன் பண்ணீங்க. சரி, அவ எங்க இப்போ? அவ அவரோட அப்பாவை பார்க்க போயிருக்கா. ஓ, அப்ப ஃபேமிலிக்குலாம் தெரியுமா? அவரோட சைடு தெரியும். அப்போ அனுவோட வீட்ல தெரிஞ்சா ப்ராப்ளம் தானே? ஆமா, ஆனா ராம் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. என்ன அந்த ரூம்ல இருந்து வரா? அண்ணி, இங்கதான் இருக்கீங்களா? நீங்க வா. என்னாச்சு அண்ணி? நான் உன்னை சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு அண்ணி? நீ அந்த பையனை லவ் பண்றியா? ஃப்ரெண்டு. அவங்க
எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அண்ணி, அர்ஜுன் அண்ணாட்ட சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். யார் இந்த பையன்? இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரா? இல்ல, ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன். அப்படி பாவீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையனா? வீட்ல தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்ன ஏமாத்திட மாட்டாங்கல்ல? அனு, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. அவன் தான் கூப்பிடுறதா? சரி, நீங்க வாங்க. அங்கிள் செக்கப்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னடி நீங்க? ஐயோ, எனக்கு தலையே சுத்துது. சாரி அண்ணி. நீங்க வாங்க, நம்ம செக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிடலாம். சரி வா. இத பத்தி யார் முன்னாடியும் பேச வேணாம். நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சு? உட்காருங்க. சோஃபி, அனு எங்க? பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா. டாக்டர், கொஞ்சம் வழி விட்டுறீங்களா? ஆல்வேஸ் லேட். என்ன கம்ப்ளைண்ட்? பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ். ஹார்ட் டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா. எல்எம்பி டேட் சொல்லுங்க. ஏப்ரல் 10th. அப்போ 7 வீக்ஸ் ஆகுதா? ஆமா. வாமிட்டிங், டைனஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மார்னிங்ல வாமிட்டிங் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. இது நார்மல் தான். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? டாக்டர், ஸ்பாட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்கேன் ஒன்று பார்த்துடலாம். பிபி, தைராய்டு, சுகர் வேற ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல, நார்மல் தான். வீட்டில் யாருக்காவது காம்ப்ளிகேஷன் டெலிவரி இருக்கா? இல்ல. சொந்தத்தில் மேரேஜ் பண்ணீங்களா? இல்ல. இதுக்காவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல. இனிமே நாங்க சொல்லாம எந்த டேப்லெட்ஸும் போடாதீங்க. ஏன்? பிரெக்னன்சி டைம்ல அம்மா எடுத்துக்கிற எல்லா மெடிசனும் பேபிக்கும் போகும். இதனால லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஐயோ. சரி, ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா? வந்திருக்காரு. ஸ்கேன் பண்ணிடலாம். இந்த டைமே ஹார்ட் பீட் வந்திருக்கும். உங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. ஓகே. அப்பா, எல்லாம் ரெடி. அழாதீங்கம்மா, காமா இருங்க. ஓகே டாக்டர். அஞ்சலி, நான் இங்கதான் இருக்கேன். ஆதி, நோட் பண்ணிக்கோடா. பேபி பொசிஷன் ஓகே, ஹார்ட் பீட் விசிபிளா இருக்கு, growth கரெக்டா இருக்கு. ஓகேப்பா. 7 வீக்ஸ் எக்ஸ்பெக்டட் சைஸ் தான். எவ்ரிதிங் விசிபிள் நார்மல் தான். பேபியோட ஹார்ட் பீட் கேக்குறீங்களா? ஓகே டாக்டர். அழாம இருங்க, அப்பதான் காட்டுவோம். அர்ஜுன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ டாக்டர். அப்பா, EDD சொல்லல. ஜனவரி 15 தான். நைஸ். அண்ணா, கங்க்ராட்ஸ் அண்ணா. ஏன் அழற? நீ அத்தை ஆக போறல. என்ன, உங்க பேபி மாட்டு பொங்கலுக்கு தான் பிறக்கும் போல? ஆமா ஆமா. பிள்ளைய இப்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்பா, என்னோட கடமையை நிறைவேற்ற டைம் வந்துருச்சு. சரி சரி, அழாதீங்க. சரிம்மா, நீங்க ஏஞ்சுக்கோங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பாத்து எழுந்துரு. சரிங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு. என்னெல்லாம் சாப்பிட்டு கொடுக்கலாம்? ஃபுட் சார்ட் பின்னாடி எழுதிருக்கேன். ஆனா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே சாப்பிடுங்க, பட் அளவா எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிடுவாங்க. அடுத்த செக்அப் எப்போ இருக்கும் டாக்டர்? நெக்ஸ்ட் மந்த் 23க்கு மேல வாங்க. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வாங்க. ஓகே டாக்டர். அவ்வளவுதானா டாக்டர்? கிளம்பலாமா? டாக்டர், ஸ்பாட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கு டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன். மெடிக்கல்ல சொல்ற டைம்லயே எடுத்துக்கோங்க. ஓகே டாக்டர். அவ்வளவுதானா? இப்போ கிளம்பலாம்ல? கிளம்பலாம். அப்பா, ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. கம்மிங் டா. சரி, எல்லாம் வாங்க, கிளம்பலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, டேக் கேர். ஆதி, நான் கிளம்பட்டுமா? பார்த்து போ, உடம்ப பார்த்துக்கோ. இதோட எப்போ வருவேன்? நீ சொன்னா வருவேன். சீரியஸா கேக்குறேன். வர சீக்கிரமா. மாமா மேரேஜ்க்கு மட்டும் கண்டிப்பா வந்துரு. அப்பாவையும் கூட்டிட்டு வரணும். சரி, நீ சொல்லிட்டல. சரி விடு, நான் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். சரி, பார்த்து போ. ஆதி, எனக்கு ஒரு டவுட். நீ ஃபியூச்சர்ல கார்டியாலஜிஸ்ட் தானே ஆக போற? அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? இப்போ நான் படிக்கிறது ஜெனரல் மெடிசன். இதுல எல்லாமே இருக்கு. சொல்ல போனா இந்த வருஷம் நான் டெலிவரியே பார்க்கணும். என்ன சொல்ற? இங்க பாரு, எல்லா டாக்டருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தான் ஹையர் ஸ்டடீஸ் பண்றோம். ஓகே ஓகே. உன் அப்பா உன்னை வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டார்ல? எல்லாம் ட்ரைனிங் தானே. என் அப்பா கிட்ட இருந்தா நிறைய கத்துக்கலாம். சும்மா நார்மலா பேசும்போது கூட இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாரு. நீ ரொம்ப லக்கி ஆதி. நீ இருந்தாண்டி. சரி, நான் போயிட்டு வரட்டா? பார்த்து பொடி தங்கமே. என்னது சும்மா? தெரியல, நல்லா இருக்கு. சரி, அப்ப நான் போட்டா? அஞ்சலி, சேஃபா உட்காரு. எதனா வேணும்னா கேளு. ஓகேங்க. சோஃபி, ராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நம்ம போற ரூட்ல பின்னாடியே வரேன்னு சொல்லிருக்கோம். அவரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மழை பெய்யுது. பரவாயில்ல.
அண்ணி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா உங்களால. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் அண்ணா. எனக்கும் தான். வீட்ல சொன்ன உடனே பாருங்க எல்லாம் செம்ம ஹாப்பியா போறாங்க. கரெக்டா மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிறக்க போறான் போல. யாருக்கு தெரியும், முன்னாடியே கூட இருக்கலாம்ல. அனு, அந்த டாக்டர் உன் ஃப்ரெண்டா? ஆமா அண்ணா, என் ஸ்கூல் சீனியர். அதான் நல்லா கேர் பண்ணிருக்காங்க போல. ஆமா அண்ணா. அதான் டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உங்க அத்தையும் கூட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம்ல. யாருண்ணா? ஐயோ, யாரு நான் கேக்குற, உனக்கு இருக்க ஒரே ஒரு அத்தையும் மறந்துட்டியா? யார் அர்ஜுன்? ராமோட அம்மா சீரியஸா இருக்காங்க, ஆனா சென்னையில தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணா, அத்தை இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், சோஃபியா வந்த நேரம் அவங்க மாமியார் சரியாயிட்டாங்க. சும்மா இருங்க. சோஃபி, இங்க பாரு, உன் புருஷன் போறான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சோஃபி, மழையா இருக்கு. இல்ல, அவர் மட்டும் தனியா போயிட்டு இருக்காரு. நீ வேணும்னா அவனுக்கு கால் பண்ணி கேளு. ஓகே. சோஃபி, மழையா தானே இருக்கு, எங்க கூடயே வரலாம்ல? இல்ல நீ, அவ போட்டும். மாமாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றான். ஹலோ, சொல்லு சோஃபி. நான் வரேன் உங்க கூட. ரொம்ப மழை பெய்யுது. பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன். என்ன சொன்ன? என் கூட வரணுமா? ஆமா, நான் வரேன் உங்க கூட. இங்க நானே நனைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கேன். என் கூட நீ வந்தா நீயும் நனைஞ்சிருவியே. பரவாயில்ல, வரேன். சரி, அவனை வண்டியை நிறுத்த சொல்லு. சரி, நான் வச்சிடறேன். வண்டியை நிறுத்துங்க, நான் அவர் கூடயே வந்துக்கிறேன். சோஃபி, பார்த்து போ. நான் வீட்ல வந்து பாக்குறேன். வீட்டுக்கு டைரக்டா வராத, எங்கன்னா போயிட்டு வா. மாமாவுக்கு ஏத்த மாதிரியே இருக்குடி. பாரு, அவர் வராருனோனே வாய்ஸ் வந்துச்சு பாத்தியா? சும்மா ரெடி. நல்லா வெக்கப்படுற சோஃபி, நீங்களுமா? டேய் ராம், இப்படியே வண்டியை நிறுத்துடா. சோஃபி அனுப்புடா. அனுவை மட்டும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுரு. பாத்து வாங்க. சோஃபி ரொம்ப தான் லவ் பண்றா போல. சோஃபி இல்ல, எங்க மாமா தான். அவளுக்கு இப்பதான் அதெல்லாம் புரியுது. அப்படியா? ஆமா, எங்க மாமா சின்ன வயசுல இருந்தே அவளை லவ் பண்ணுது. இப்போ சுச்சுவேஷனால கல்யாணம் ஆனது அதுக்கு சாதகமா போயிடுச்சு. பரவாயில்லையே, எப்படியோ ஏத்துக்கிட்டா. எனக்கு எப்படியும் எங்க ராமாமாவும் சோஃபியும் சந்தோஷமா இருந்தா போதும். சோஃபி, நீயும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கீங்களா? ஆமா. நல்ல பாண்டிங் உங்களோடது. ஆமா, அவ என்னோட ட்ரெஷர். லைஃப்ல யாரை மிஸ் பண்ணாலும் நான் சோஃபியை மிஸ் பண்ண மாட்டேன். அவளும் அப்படிதான். ரெண்டு பேரும் கூட பிறந்திருக்க வேண்டியது. மழையில நனைஞ்சிட்டே வரணுமா என் கூட? ஆமா, நீங்க மட்டும் நனைஞ்சா அதான் நானும் வரேன். சரி வா, டக்குன்னு ஏறு. பார்த்து உட்காரு. என்ன சோஃபி, அனு கூட தான் வருவேன்னு நினைச்சேன், என் கூட வந்திருக்க. நீங்க தனியா நனைஞ்சிட்டு வந்தீங்களா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான். சரி, எங்கன்னா கூட்டிட்டு போட்டுமா? போலாம். சரி, என்ன அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்? அவங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வேலையில கரெக்டா இருக்கான். என்ன? ஒன்னும் இல்ல. எப்போ காலேஜ் முடியுது? இன்னும் 1 வருஷம் இருக்கு. சரி, ட்ரிப் பிளான் பண்ணலாமா? எப்போ? நமக்கு 2வது வாட்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ட்ரிப் ஓகே, ஹனிமூன்னா நாட் ஓகே. அப்போ எல்லாரையும் கூட்டிட்டு போணுமா? எல்லாரையும் வேணாம். அனு, ஆகாஷ், உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போங்க. அப்புறம் ஆதி வந்தானா ஆதியும் கூட்டிட்டு போலாம். அது என்ன, ஆதிக்கு மட்டும் ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்? அனு பாவம்ல. அவ ஏன் பாவம்? அதான் பாக்குற அன்னைக்கு சேர்த்து பாத்துக்கிறாள். சும்மா இருங்க, அவகிட்ட சொல்லி விட்டுருவேன். சரி, எங்க போலான்றத நீங்க 2 பேரும் பிளான் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, எங்கன்னா டீ காஃபி குடிச்சிட்டு போலாமா? ஆமா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னடி? நீங்க எப்பவும் மாறிடக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். என்னைக்கும் நான் உங்ககிட்ட அப்படிதான் இருப்பேன். எனக்கு இதுவே போதும்.